வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு கடந்த சில ஆண்டுகளில் வலுவடைந்து உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் மேற்காசிய நாடுகளில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அறிக்கை தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று தொடங்கியது. காரைக்கால் பேரளம் இடையே பயணிகள் ரயில் இயக்க வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் கோரிக்கை வைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு கடந்த சில ஆண்டுகளில் வலுவடைந்து உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தலைப்பில் நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவது என்பது வெறும் விவாதத்திற்கு உரியதாக அல்லாமல் பட்ஜெட்டின் அடித்தளமாகவும் அரசாங்கத்தின் முன்னுரிமையாகவும் இருக்கிறது என்றார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுதல் என்பது குறித்து இன்று நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர், நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோய் தடுப்பு மற்றும் முழுமையான சுகாதாரத்தை நோக்கிய தொலைநோக்கு பார்வையுடன் அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் ஆரோக்கிய மந்திர் மூலம் நாடு முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு சுகாதார சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்தியாவின் யோகா பயிற்சிகள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருவதாக தெரிவித்தார். மருத்துவ பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய பிரதமர், சிறப்பு மருத்துவ சிகிச்சையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உலகளாவிய தேவை இருப்பதையும் எடுத்துக் கூறினார். மாறிவரும் உலகத்திற்கேற்ப நமது கல்வி திட்டத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று என பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி தொழில்நுட்பம், மின்னணு பொருளாதார கட்டமைப்பு மற்றும் உலக தரத்திலான உற்பத்தி போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதால் விளையாட்டு கட்டமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியது. மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசிய நாடுகளில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்த அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் மேற்காசிய நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்குவதற்கான முயற்சிகள் குறித்து அவர் விரிவாக தெரிவித்தார். தூதரக ரீதியிலான அணுகுமுறைகளும் சமரச பேச்சுவார்த்தைகளும் மேற்காசிய நாடுகளில் இயல்பு நிலை திரும்புவதற்கு உதவும் என்பது குறித்தும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் மேற்காசிய மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அங்குள்ள நிலைமைகளை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என்றும் அந்நாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு உதவும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசித்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், கப்பல் போக்குவரத்து பணிகளில் அதிக அளவிலான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் பணியாற்றி வருவதாகவும் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறினார். இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்தும் அவர் தெரிவித்தார். இந்த அறிக்கையை மக்களவையிலும் டாக்டர் ஜெய்சங்கர் தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று தொடங்கிய நிலையில் மக்களவையில் மேற்காசிய நிலைமை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முதல் ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவை கூடியதும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசிய நிலைமை குறித்து தானாக முன்வந்து அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி மற்றும் பிற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை கையில் ஏந்தி அவையின் மையப்பகுதிக்கு வந்தனர். அப்போது அவையை நடத்திய திரு ஜெகதாம்பிகா பால், பதாகைகளை ஏந்திச் செல்வது அவை விதிகளுக்கு முரணானது என்று தெரிவித்தார். அதே நேரம் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகள் அவையில் நடந்து கொண்ட விதம் குறித்து குற்றம் சாட்டினார். தனது வாழ்நாளில் இது போன்ற பொறுப்பற்ற எதிர்க்கட்சிகளை தாம் இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்றும் தெரிவித்தார். மக்களவை சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சிகள் அளித்துள்ள நோட்டீஸ் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்றும், ஆனால் எதிர்க்கட்சிகள் குழப்பத்தில் இருப்பதால் வேறு பல பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பிற்பகல் 3 மணிக்கு மக்களவை கூடிய போது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாளை காலை 11 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று காலை 11 மணிக்கு கூடிய போது ஷில்லாங்கைச் சேர்ந்த தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வாய்ஸ் ஆஃப் தி பீப்பிள் கட்சியின் தலைவருமான டாக்டர் ரிக்கி ஆண்ட்ரூ ஜே சிங்கோன் மறைவிற்கு உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர்.
மேலும் முன்னாள் உறுப்பினர்களான குமாரி சுஷீலா திரியா தேவி பக்சிங், பூர்ணமாசி ராம் மற்றும் கேபி உன்னிகிருஷ்ணன் ஆகியோருக்கும் அஞ்சலி செலுத்தி பின்னர் அவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மழைக்கோட்டுகள் வழங்கும் பணிகளை வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று தொடக்கி வைத்தார். உருவையாறு அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மழைக்கோட்டுகளை அமைச்சர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கணுவாப்பேட்டை, மங்கலம், மேல்சாத்தமங்கலம் மற்றும் அரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு மழைக்கோட் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தை முன்னிட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மழைக்கோட்டு வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் இன்று நேரில் சந்தித்து காரைக்கால் பேரளம் இடையே பயணிகள் ரயில் இயக்குவது தொடர்பாக கோரிக்கை வைத்தார். மேலும் காரைக்கால் திருநள்ளாறு பகுதிகளிலிருந்து பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இது தொடர்பான கடிதத்தை மத்திய அமைச்சரிடம் அவர் வழங்கினார். அப்போது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்தார். தீவிர மின் துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பது குறித்து புதுச்சேரி மின்துறையின் கிராம தெற்கு கோட்ட அலுவலகத்தின் செயற்பொறியாளர் திரு உமேஷ் சந்திரா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல். அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோயில், வாதானூர், கரியமாணிக்கம் மற்றும் கரையாம்புத்தூர் ஆகிய இயங்குதல் மற்றும் பராமரிப்பு பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண நிலுவைத் தொகையை செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மின் கட்டண நிலுவை காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு நிலுவைத் தொகையை முழுவதுமாகவோ அல்லது தவணை முறையிலோ நண்பகல் 12:30க்குள் செலுத்திய பிறகே மின் இணைப்பு அன்றே வழங்கப்படும் என்றும் திரு உமேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் காரைக்கால் மாவட்ட மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மின் கட்டண பாக்கி வைத்துள்ள மின் நுகர்வோரின் இணைப்புகள் வரும் புதன்கிழமை முதல் துண்டிக்கப்பட உள்ளதால் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது மின் கட்டண வசூல் மையங்களிலோ கட்டணத்தை செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மின் துண்டிப்பு செய்யும் பணியை மேற்கொள்ளும் மின் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் செருமாவிலங்கை பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நியாய ஒலி கிளப் துவக்க விழா இன்று நடைபெற்றது. உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலின்படி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியுடன் இணைந்து இந்த நியாய ஒலி கிளப் தொடங்கப்பட்டுள்ளது. தொடக்க விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி திட்ட இயக்குநர் டாக்டர் விஜயன் பேசும்போது மாணவர்கள் சட்டம் குறித்து அடிப்படை அறிவை பெறுவதன் முக்கியத்துவம் குறித்தும் குடிமக்களின் உரிமைகள் மற்றும் மாணவர்களின் கடமைகள் குறித்தும் விளக்கமாக கூறினார். இவ்விழாவில் மாணவர்களுக்கு சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் காமராஜர் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆராமுதன், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளைஞர்களின் பங்களிப்பு திட்டத்தின் 2வது கட்டத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இன்று தொடங்கியுள்ளது. இதில் நாடு முழுவதிலுமிருந்து 35 கல்லூரிகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டை பல்வேறு துறைகளில் வலுப்படுத்துவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ளும் வகையில் கலந்துரையாடல்கள், கருத்தரங்குகள் உள்ளிட்டவற்றிற்கு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. இத்திட்டத்தில் பங்கேற்க இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய போர் நீடித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 மேல் உயர்ந்துள்ளதால் இதுகுறித்து விவாதிக்கும் வகையில் G7 நாடுகளின் அவசர கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. போர் நிலவரம் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே ஹார்முஸ் ஜலசந்தி வழியிலான எரிசக்தி விநியோகத்திற்கான தடை நீண்ட நாள் நீடிக்கும் என்ற அச்சம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலை இன்று ஒரு பீப்பாய்க்கு கிட்டத்தட்ட $120 என்ற அளவை எட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு கடந்த சில ஆண்டுகளில் வலுவடைந்து உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் மேற்காசிய நாடுகளில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அறிக்கை தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று தொடங்கியது. காரைக்கால் பேரளம் இடையே பயணிகள் ரயில் இயக்க வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் கோரிக்கை வைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.